எம்ஏபிஎல் buddies வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் டேனியூ சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் டூட்டோ கணித் ரூம் முன்னாடி வரான். கணித்னு எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறான், ஆனால் ரூம் ஓப்பனே பண்ணல. அப்போ டோட்டோக்கு யோசனை வேறு மாதிரி மாறிடுச்சு. கணித்துக்கு ஏதோ ஆயிடுச்சோ அந்த மாதிரி பயந்துட்டான். அப்படியே அங்கேருந்து நகர்ந்து போக அப்போ கதை ஓப்பன் ஆகுது. கணித் வெளியே வரான். அப்போ தான் டோட்டோக்கு நிம்மதியாகுது. ஓடி கணித்தை ஹக் பண்ணிக்கிறான். ஏன் என்னாச்சுன்னு கேட்க இவன் சொல்கிறான், நீ செத்துட்டியோங்கிற அளவுக்கு நான் பயந்துட்டேன்ட்டு. ஆக்சுவலாக கணித்துக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தான் படுத்துட்டு இருந்திருக்கான். அப்போ இவன் கேட்குறான், உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கடை போக வேண்டியதானன்ட்டு. பட் அவன் டாக்டர் கடை போக முடியாதனால அப்படியே படுத்துட்டு வந்திருக்கான். நானாச்சும் கூப்பிட்டு போயிருப்பேன்ல, ஏன் என்கிட்ட சொல்லன்னு சொல்ல. ஆக்சுவலாக இப்போ டோட்டோ இவனை பார்த்தா டோட்டோக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்ல, அதனால தான் அவன் டோட்டோவையும் கூப்பிடாம இருந்திருப்பான். அதனால் இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ அப்படிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். உன்கிட்ட உடம்பு சரியில்லாதது எனக்கெல்லாம் ஒட்டாது. நான் உன்னை பார்த்துக்கணும் அவ்வளோதான்ட்டு இப்போ டோட்டோ சொல்கிறான். நான் உனக்காக ரொம்பவே கவலைப்பட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அப்படியே கிழிஞ்சியாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ டோட்டோ ஒரு விஷயத்த உறுதியாக சொல்லிடுறான், இனிமேல் என்னன்னாலும் என்கிட்ட நீ மறைக்கக்கூடாது, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும், ஓகேவான்ட்டு. அப்போ கணித்தும் ஓகே சொல்லிவிட்டு அவன் இன்னொரு விஷயம் சொல்கிறான், நீ ஆல்ரெடி வேலையில் ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகிட்டுருக்க. ஸோ நம்ம ஒரு டேட்டுக்கு போய்ட்டு வரலாமா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். டோட்டோவும் ஓகே சொல்ல, பட் இவன் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னா டான்ஸே எக்ஸசைஸாட்ட பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். டோட்டோக்கெலாம் டயர்டாகுது, இங்கே எதுக்கு பண்ணிகிட்ருக்கோங்கிற மாதிரி கேட்க அப்போ கனி சொல்கிறான், அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்ம ரொம்ப நாளைக்கு உயிரோடு வாழ முடியும். நான் ரொம்ப காலம் உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல அப்போ டோட்டோ பார்க்குறான், நீ இவ்வளோ ரொமான்டிக்குன்னு தெரியாமல் போச்சேன்ட்டு அவன் கணிதை ஹக் பண்ணிவிட்டு, இந்த ரீசனுக்காகனா நான் கண்டிப்பாக பண்ணுவேன், எவ்வளோ நேரம் வேணால் பண்ணுவேன்ட்டு அவங்க 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் ஃப்ளர்ட்டியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் கிஸ் பண்ணலான்னு போகிறக்குள்ள ஒரு கால் வருது. யாருன்னா பை தான். சரி என்ன டோட்டோ வெளியே வெயிட் பண்ணுறேன்னு போகிறான். இப்போ இவன் பைக்கிட்ட பேசிகிட்டு இருக்க பையுமே இவங்க 2 லவர்ஸை தான் நல்லா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா. அதோட இவன் புதுசாக ஒரு ஏர்லைன் அப்ளை பண்ணியிருந்தான்ல, அதில் ரிசல்ட் வந்துச்சான்னு கேட்க இவன் இன்னும் வரலன்னு சொல்கிறான். சரி டோட்டோ கிட்ட பற்றி சொல்லிட்டியான்னு கேட்டால் இவன் ஜாப் கிடச்சா அதுக்கப்புறம் டோட்டோ கிட்ட சொல்லிக்கலாம் அந்த மாதிரி இதில் தான் இருக்கான். அப்போ பையுமே சொல்கிறா, பார்த்துட்டா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுதுன்ட்டு. இவனுமே ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் கீயை காட்டினாங்கன்னா, கீ அந்த ஸ்கூலில் வேலை கேட்டாங்கல்ல, ஸோ அந்த கோச்சா அவன் வேலைக்கு சேர்ந்துட்டான். அவனை வேகா பார்க்க வந்திருக்கான். நீ எப்படி இங்கே வந்துன்னு கேட்டா, அன்னைக்கு கீ சொன்னால பஸ்ஸில் வந்துன்ட்டு, அதே மாதிரி நான் பஸ்ஸில் வந்துன்ட்டு அவனோட டைலாக் அவனுக்கே போடுறான். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்க இவன் சொல்கிறான், டீச்சராக இருக்கணும்னா கொஞ்சம் பேஷன்ஸாகவும் இருக்கணும், அதோட டேலண்ட் இருந்தால் போதும், அவங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுக்க வைக்கலான்ட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்க. அப்போ வேகா அப்படியே கலாய்க்கிறான், நீங்கள் வேறு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, இந்த பசங்க யாருக்காச்சு உங்கள் மேலே க்ரெஸ் ஆகிட போகுதுன்ட்டு. அப்போ கீயும் சிரிச்சுட்டு, நீ டெய்லி இங்கே வரியான்னு கேட்க அதை எப்படி இவன் வர முடியும், இவன் 10th படிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக வந்திருப்பான். இப்போ இவனுக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அதனால் நான் வர முடியாதுன்னு சொல்ல அப்போ கீ சொல்கிறான், பேசாமல் நீங்கள் இங்கிலீஷ் டீச்சராக வேலைக்கு சேர்ந்துரு, ஸோ நம்ம 2 பேரும் டீச்சர் கப்பலாக மாறிடுவோம், எப்படி நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவன் வேகாவை கொஞ்சிகிட்டு இருக்க. அவள் வேகா சொல்கிறான், இல்லை அமைதியாக இருங்க, பசங்களாம் இருக்காங்க, நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போ கரெக்டாக பசங்களாம் இவங்களை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனும் சொல்லிக் கொடுக்க போயிடுறான். வேகா அங்கே உட்காந்து அவனை பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டோட்டோவும் அந்த பியர்னு இன்னொரு பையன் இருப்பான்ல, அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்க. அவங்க விளையாடிட்டு இருக்க பால் போய் நிறைய கணித்தோட மேலே தலையில் பட்டுருச்சு. அப்புறம் கணித்துக்கு தான் தேய்ச்சி விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதோட கணித் இன்னைக்கு அந்த ரெஸ்கியூர் போடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். அதுக்குமே பியர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல். பட் அவன் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் கணித் போட்டிருக்கான். எதுக்காக இப்படி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன்னு கேட்டால், ஆக்சுவலாக டோட்டோ ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்கான்ல, ஸோ டோட்டோ கூடவே இருந்து அவனை நல்லபடியாக டேக் கேர் பண்ணிக்கிறோங்கிறதுக்காக தான் இப்போ கணித் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதோட டோட்டோக்காக நிறையவே சாப்பிட கொண்டு வந்திருக்கான். ரொம்ப நியூட்ரிஷியஸாக சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி. அப்படியே ஃப்ளர்ட்டியாக பேசிட்டு, பேசாமல் நானும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன்னு கேட்க டோட்டோ சொல்கிறான், இல்லை நீ ஆல்ரெடி செய்கிற வேலையே உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், இந்த வேலை அதை விட எக்ஸஸ்டாக போயிடும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறீல அது மட்டும் போதும், நீ எனக்காக போடுற எஃபர்ட்ஸு எனக்கு போதுமானதாக இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் கனிஷ் டோட்டோக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்கான். இவங்கள பார்த்து பியர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன மாதிரி சிங்கிளாக இருக்க ஆளுங்களை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்குறீங்களா நீங்கன்ட்டு.
அதுக்கப்புறம் இவங்களுக்கு உடனே ஒரு ரெஸ்க்யூ கால் வருது. என்னன்னு போய் பார்த்தா யாருக்கோ பைக்ல அடிபட்டுருக்கும் போல. ஸோ அவங்களுக்கு இப்ப கணித்து தான் முழுக்க முழுக்க எல்லா ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணுவான்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கணித் வந்து டோட்டோக்கு ஆர்டர் போடுறான். இத பண்ணு, அத பண்ணுன்ட்டு. அப்ப டோட்டோவும் இடையில டிலாக், பேபி அந்த மாரி சொல்ல, அந்த அடிபட்டாலே, "ஓ! நீங்க 2 பேரும் கப்புலான்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க நைட்டு வீட்டுக்கு வரும்போது அப்படியே பேசிட்டே வராங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற மாரி. அவங்க ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்க, வீட்டுக்கு வந்து பார்த்தா, அங்க டோட்டோட அம்மா இருக்காங்க. டோட்டோட தங்கச்சி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தங்கச்சியுமே கேட்குறா, "அம்மா உன்ன மீட் பண்ணாங்களாம்மா? ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லன்ட்டு?" அதுக்கு டோட்டோவுமே, "ஏன்னா அது முக்கியமான விஷயம் இல்ல. அதனால நான் சொல்லலன்னு" சொல்லிட்டு, தங்கச்சி போய் துணியெல்லாம் மடிச்சு அப்படின்னு சொல்றாங்க. "நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன்னு" கேட்டா, "நான் மறுபடியும் வச்சிருக்கேன். போய் அந்த வேலைய பாருன்னு" சொல்லிட்டு, தங்கச்சி உள்ள அனுப்பிடுறான். அப்ப கனித் வந்து அவன் அமைதியா இருக்கானே, டக்குன்னு வந்து அவங்க அம்மாட்ட இன்ட்ரோ பண்ணிக்கிறான். இப்படி நான் தான் கனித், டோட்டோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அப்ப அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப டோட்டோ பார்க்குறான். அவங்கள கண்டுக்காத, அவங்க இனிமேல் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, டோட்டோ அங்கேருந்து கோவமா போக, கனித் இவங்க 2 பேருக்கு நடுவுல என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டோட்டோட அம்மா அவங்ககிட்ட போய் பேசுறாங்க. "நீ இப்பலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாமே, தங்கச்சி சொன்னான்ட்டு." அப்ப டோட்டோ சொல்றான், "நான் லைஃப் முழுக்கவே இந்த மாரி கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு காசு வேணும்னு" சொல்ல, அப்ப இவங்க சொல்றாங்க, "நீ கம்பெனி ஆரம்பிக்க போறதா சொன்னா, நான் அதுக்காக உனக்கு கொஞ்சம் பணம் தரேங்கிற" மாரி சொல்ல, இவன் சொல்லிடுறான், "எனக்கு யாரோட பணமும் தேவையில்ல. என் பணம் போதும்ன்ட்டு." அப்ப இவங்க கோவப்படுறாங்க, "ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் தான். அதுக்குன்னு எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவங்க பணம் குடுக்குறாங்க. அப்ப டோட்டோ கேட்குறான், "என்ன இது உங்க ஹஸ்பண்டோட மணியான்ட்டு?" அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு, உனக்காக இல்லாட்டியும் தங்கச்சிக்காக இத வாங்கிக்கலாம்ல. என்னால உனக்கு இது மட்டும் தான் பண்ண முடியும்ன்ட்டு" அந்த செக்க தர, டோட்டோ வந்து யோசிச்சுட்டு அத வாங்குறான். பட் அத கிழிச்சு தான் போடுறான். "நீங்க உங்க திருப்திக்காக தான் இப்ப கூட வந்து இத தர்றீங்க. எனக்காகவும், தங்கச்சிக்காகவும் நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. கேர் பண்ணிக்கிட்டும் இல்லன்னு" சொல்ல, அவங்க அழுதுட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் கனித் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கனித் வந்து டோட்டோ கிட்ட பேசுறான். அப்ப டோட்டோவுமே எனக்கு அந்த பணம் வாங்க விருப்பம் இல்லைங்கிற மாரி சொல்ல, கனித் சொல்லிடுறான், "எனக்கு புரியுது. நீ எத மாரி யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பட் நான் உனக்கு கொஞ்சம் காசு தரட்டான்னு" சொல்ல, அதாவது இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறான்ல, அதுக்கு கனித்தோட சேவிங்ஸ் இருக்கும்ல, அதுலேருந்து தரேன்னு சொல்றான். பட் டோட்டோ வந்து, "வேணாம். உனக்கு எதுக்கு பிரச்சனை? இது ட்ரபிளா இருக்கும் உனக்கு. வேணாம். உனக்குமே செலவு இருக்கும்லன்னு" தான் சொல்றான். பட் கனித்துக்கு இப்ப எந்த செலவுமே இல்ல. அதோட நான் உனக்கு தானே தரேன்னு சொல்ல, டோட்டோ வந்து இல்ல வேணாங்கிற மாரி தான் சொல்றான். அப்ப கனித், "சரி ஓகே. உன் பிசினஸ்ல நான் ஒரு பார்ட்னரா இருக்கேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த பிசினஸ் பெருசா வரும்ன்ட்டு. ஸோ அத நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ற மாரி வச்சுக்கோவேன். நான் உன்ன நம்புறேன். நான் காசு தரேன்னு" சொல்ல, ஏன்னா இது பின்னாடி இவங்க 2 பேரோட சக்சஸாவும் இருக்கும்ல. 2 பேரும் சேர்ந்து உழைச்ச மாரி இருக்கும்ல. அதனால சொல்றான். பட் டோட்டோ பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்படி கப்பலா இருக்கவங்க பிசினஸ்லாம் பண்ணி காசு இன்வெஸ்ட் பண்ணா, பின்னாடி அது அவங்க பிரியறதுக்கு காரணமாயிரும்னு சொல்லுவாங்கல்ல. அது சொல்லும்போதும் கனி சொல்லிடுறான், "எனக்கு அத பத்தியெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் உன்ன மட்டும் தான் கேர் பண்ணிக்கிறேன். நீ எப்படி ஃபீல் பண்றங்கிறது தான் எனக்கு முக்கியம். நான் உன்ன நம்புறேன்னு" சொல்ல, டோட்டோ எமோஷனல் ஆயிட்டான். என்ன லைஃப் முழுக்க உன்ன மாரி யாருமே நம்புனதில்லன்னு சொல்லிட்டு, அவன் கனித்த ஹக் பண்ணிக்கிறான். உண்மையாலே ஒரு டாக் எப்படி கிளிஞ்சியா இருக்கும், அந்த மாரி தான் இப்ப இவன் கனித்து கிட்ட இருக்கான். இன்னொரு பக்கம் கீ வந்து அந்த கோச்சாவும் வேலைக்கு போறான். ரெஸ்கியூராவும் வந்துட்டு இருக்கான் போல. ஸோ அவன் அங்க வரும்போது, "பியர் தான் உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுன்னு" எடுத்து குடுக்குறான். அந்த லெட்டர் எடுத்து பார்த்து, கீ பயங்கரமா சேட் ஆயிட்டான். இன்னொரு பக்கம் டோட்டோ கனித்தும் ஆஃபீஸ்க்காக தான் திங்ஸ்லாம் வாங்க போயிருக்காங்க. அப்ப அந்த சேர்லாம் எடுப்பாங்கல்ல, அப்ப கூட எந்த சேர் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு, அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு டோட்டோ மடியில கனித் உட்காந்துக்கிறான். "இந்த சேர் எப்படி இருக்குன்னு" கேட்டா, நல்லா கம்ஃபர்ட்டா இருக்குங்கிறான். அப்புறம் கனித் மடியில டோட்டோ உட்காந்துக்கிறான். இந்த மாரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பிளேஸ் இருக்கும்ல, அந்த பிளேஸ் பார்க்க போம்போது, கனித் ஆக்சுவலா பெரிய பிளேஸா பார்த்துருக்கான். அவன் எல்லாமே யோசிச்சு வச்சிருக்கான். எங்க ரிசப்ஷன் ஏரியா வச்சா நல்லாயிருக்கும், எங்க இவனுக்கான சேர் போடலாம், எல்லாமே யோசிச்சு சொல்ல, பட் டோட்டோ சொல்லிடுறான், "இல்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு சின்னதா ஆரம்பிக்கலாமேன்ட்டு." அதுவும் நல்லதா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த லோக்கல்ல இருக்கவங்க, அவங்க கடை நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம், இவங்க அப்புறம் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த ஐடியா சொல்லும்போது, கணித்தும் அது கரெக்ட்டா தான் இருக்குன்னு சொல்லிடுறான். 2 பேரும் நல்லா ஒத்து போய் தான் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போய் ஹேப்பியா சாப்பிட்டுட்டு இருக்க, டோட்டோ கணித்துக்காக மேங்கோ எடுக்க போறான். அந்த டைம்ல தான் இவன் மெசேஜ் பார்க்குறான். ஆக்சுவலா அவன் புதுசா ஒரு ஏர்லைனுக்கு அப்ளை பண்ணியிருந்தான்ல, அங்க இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு போல. இவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டான். பைக்கு உடனே மெசேஜ் போடுறான், இப்படி வேலை கிடைச்சிருச்சுன்ட்டு.
பட் அதுக்கப்புறம் தான் அவன் ரியலைஸே பண்ணுறான், இவனுக்கு இப்போ வேலை கிடைச்சிருச்சுன்னா இவன் டோட்டோ விட்டு பிரிஞ்சாகணும், இவன் துபாய் போய் ஆகணும். அதை நினச்சி இவன் சேடாக அப்போ டோட்டோவும் மேங்கோலாம் கொண்டு வந்துட்டு இவனை கூட்டி விட்டுட்டு இருக்கான். பட் இவன் இதை நினச்சதும் ரொம்ப கவலையாக இருக்கான். இன்னொரு பக்கம் கீ போய் வேகா பார்க்க இவன் கவலையாக இருக்கிறத பார்த்தோன்னா வேகாமே சேட் ஆகிட்டான். என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்கன்ட்டு. அப்போ தான் கீ வந்து அந்த லெட்டர் காமிக்கிறான். என்னென்னா மிலிட்ரிக்கு வந்து இவனை சேர்றதுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு போல். அதில் எப்படின்னா இப்போ இவனுக்கு லெட்டர் வந்திருக்குல்ல, இவனும் போவான், சில வாலண்டியர்ஸுமே வருவாங்க. அதில் அந்த குழுக்கள் முறையாட்டம் இருக்கும்ல, அது அப்படி தான் யார் அங்கே போவாங்கன்னு செலக்ட் பண்ணுவாங்க போல். ஸோ இப்போ கீ ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டா அவன் 2 வருஷத்துக்கு அங்கே போய் ஆகணும். அப்போ வேகா சொல்கிறான், இல்லை இல்லை நீங்கள் அப்படிலாம் நினச்சி பயப்படாதீங்க, ஏன்னா நிறைய வாலண்டியர்ஸும் வருவாங்க தானேட்டு. பட் இப்போ இவன் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டானா அந்த குழுக்கள் முறையில் இவன் வந்துட்டானா 2 வருஷம் போய் ஆகணும்ட்டு இவன் அதை நினச்சி ஃபீல் பண்ணேன். அப்போ வேகா வந்து கீயோட கையை பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக அங்கே போக மாட்டீங்க, அப்படியே போனாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல கீ சொல்கிறான், எனக்கு இப்போ தான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு, எனக்கு ஏன் இப்போ இப்படி நடக்கணும்னு சொல்ல. அப்போ வேகா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், காதலில் இந்த மாதிரி தடைகள்லாம் எதுவுமே இல்லைன்னா அது ரொமான்டிக்காகவே இருக்காதுன்னு சொல்ல. கீ உடனே வேகா ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்ட்டு வேகா தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ நைட்டு காட்டினாங்கன்னா டோட்டோவை கண்ணை கட்டி இவங்க வழக்கமாக ஒரு ஹோட்டல் வருவாங்கல்ல, அங்கே கூட்டிகிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா டோட்டோக்கு தான் சர்ப்ரைஸ், அவன் பர்த்டே போல் இன்னைக்கு அங்கே பை கூடவே இருக்கா. ஸோ அதோட இவனுக்கு இப்போ அந்த கம்பெனியுமே ஸ்டார்ட் பண்ணுறான்ல, அதுக்குமே தான் எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக உனக்கு பிடிச்ச ஒரு பேண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேண்டோட நேம்லாம் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து வர்றது அந்த ஹோட்டல் ஓனர் பியர், அது கூடவே கணித்தும் வரான். கணித்து வரதை பார்த்தெல்லாம் டோட்டோ நல்லா சிரிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் சேர்ந்து தான் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபன்னியாக ஹாப்பியாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பர்த்டே பாய் கூட தான். அதோட பர்த்டே பாய் விஸ்க்காக அவங்க மறுபடியும் இந்த கோரஸை பாடுவாங்கல்ல, அதெல்லாம் சேர்ந்து எல்லாருமே பாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பை ஃபீல் பண்ணுறான், ஓ என் ஃப்ரெண்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவனை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், அவன் ரொம்ப டேலண்டட், அவன் துபாய் போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அவனை மிஸ் பண்ணுவேன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அது வந்து டோட்டோ கேட்டுருச்சு. யார் துபாய் போகிறேன்னு கேட்டால் கனித்தான் போகிறான், அவனுக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்ல. இதை கேட்டு டோட்டோ பயங்கரமாக சாக்காயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டோட்டோ வெளியே நின்றுட்டு இருக்கும்போது கணித் கிட்டாரோடவே வந்து பேசுகிறான், நீ உன் பர்த்டேவே மறந்துட்ட, நல்ல வேலையாக தங்கச்சிக்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டல, இப்போ எப்படி உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னோட கேங் ஆளுங்க கூட எல்லாம் சேர்றதுக்கு ரொம்ப கூலாக இருக்குல்லன்ட்டு அவன் க்யூட்டாக சொல்லிட்டு இருக்க. அப்போ டோட்டோ கேட்குறான், ஏன் என்கிட்ட சொல்லன்ட்டு. எதை அப்படிங்கிற மாதிரி அவன் கேஷுவலாக தான் கேட்குறான். உனக்கு வேறு ஏர்லைனில் வேலை கிடச்சிருக்கு, நீ துபாய் போகிறங்கிற விஷயம்னு சொல்ல. அப்போ கணி ஷாக்காயிடுறான். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை, எனக்கு சொல்கிறதுக்கு சரியான நேரம் கிடைக்கல, நீ ஓவர் திங்க் பண்ணுவியோன்னு பயந்தேன்னு சொல்ல. நான் கண்டிப்பாக ரொம்ப யோசிப்பேன் தான், பட் நான் உனக்காக ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா இது உன்னோட ட்ரீமில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இது உன்னோட ட்ரீம், உனக்கு பிடிக்கும், அதனால் பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்ல. கனி சொல்கிறான், இங்கே பாரு, நான் அங்கேயே தங்கிட போகிறதில்ல, கண்டிப்பாக நான் திரும்பி வந்துடுவேன்ட்டு, பட் என்ன இருந்தாலுமே இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க டைம் அப்போ ரொம்பவே கம்மியாயிரும்ல. ஸோ கணித் என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரையும் ரொம்ப லவ் பண்ணுறேன்னா எவ்வளோ தூரம்னாலும் அது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக வராது, நம்ம காதல் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், என்ன நம்புன்னு சொல்ல. அப்போ டோட்டோ சொல்கிறான், சரி ஓகே, ஆனால் இனிமேல் எந்த விஷயம்னாலும் நீ என்கிட்ட சொல்லிடு, இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட சொல்கிற மாதிரி வச்சுக்காதுன்னு சொல்ல. அப்போ கணித்துமே டோட்டோவுக்கு ப்ராமிஸ் பண்ணிடுறான். அப்போ டோட்டோ வந்து நீ இப்போ பாடினில்ல, அந்த பாட்டு எனக்கு மறுபடியும் பாடுன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் டோட்டோ கணித்தும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீனில் இவன் ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணுவான்ல கணித்தை. ஸோ ட்ராப் பண்ண தான் போயிருக்கான். அப்போ கூட இப்போ அவன் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கான், பட் கொஞ்ச நாள் மாறிடும்ல, நீ இதிலே ரொம்ப க்யூட்டாக தான் இருக்க, பட் நீ என்ன யூனிஃபார்ம் போட்டாலும் எனக்கு நீ க்யூட்டாக தான் தெரியுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ கணித்துமே சொல்கிறான், ஆமாம், நீ இந்த ட்ரெஸ் போட்டாலும் சில பேர் இந்த கிவ் அவே கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலுமே டோட்டோ வந்து கணித் கண்டுக்கு அழகாக தான் தெரிவான். ஸோ அந்த மாதிரி இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. டோட்டோ சொல்கிறான், நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்ம இப்போ வளர்ந்துட்டுருக்கோம்ல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நம்ம 2 பேரையும் சப்போர்ட் பண்ணிப்போன்ட்டு. அதுக்கப்புறம் கணித்து போகும்போது ஏதாவது மறந்துட்டியான்னு கேட்குறான். என்னன்னு கேட்டால் இவன் ஓடி போய் கணித்தை கிஸ் பண்ணுறான். ஓகே நீ வரும்போது பார்ப்போன்னு சொல்லிட்டு பாயின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
இன்னொரு பக்கம் கீ வந்து அந்த செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த நாள் தான் இன்னைக்கு. ஸோ அந்த இடத்துல இப்போ கீ, வேகா, டோட்டோ அப்புறம் இன்னொரு பையனுமே இருக்கான். ஸோ டோட்டோ வந்து சொல்கிறான், இந்த மந்திரத்தெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதை பண்ணினா கண்டிப்பாக நம்ம நினச்சி நடக்கும்னு சொல்லிட்டு இவன் செலக்ட் ஆகக்கூடாது, அதுக்கு தான் நல்லா மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாங்க. என்னன்னா இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய வாலண்டியர்ஸும் வந்திருப்பாங்க. சில பேர் வாலண்டியராக நான் கலந்துக்கிறேன்னு வருவாங்களா, அந்த மாதிரி வந்திருக்காங்க. கீ மாதிரி ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பிளாக் கலர் வந்துட்டா அவங்க போக தேவையில்லை, ரெட்டு வந்துட்டா அவங்க போகணும். ஸோ அந்த எல்லாருக்கும் அந்த இதை எடுத்துகிட்டு இருக்கும்போது ரெட்டு மற்றவங்களுக்குலாம் வந்தால் இவங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஏன்னா ரெட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டா அப்புறம் கீக்கு வராமல் போயிடும்ல, அதனால இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க. ஒரு கட்டத்தில் தொடர்ந்து ரெட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ டோட்டோ வந்து வேகா கட்ட தைரியமாக இருக்க சொல்கிறான், இங்கே பாரு நிறைய பேருக்கு ரெட்டு வந்துருச்சு, அப்போ கண்டிப்பாக கீக்கு வந்து பிளாக் தான் வரும், கீ போக மாட்டான், அதுதான் லாஜிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ கீயோட டர்ன் வருது, அவன் போய் எடுக்கிறான். டோட்டோ சொன்ன அந்த மந்திரத்தெலாம் ஞாபகம் வச்சுட்டு அவன் பயந்துட்டே தான் எடுக்கிறான். பட் அவனுக்கு வர்றது ரெட்டு. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. கீழெல்லாம் பயங்கரமாக சேட் ஆகிட்டான். வேகாலாம் ரொம்பவே சேட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் கைப்பிடிச்சு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. வேகா சொல்கிறான், இப்போ தான் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம், பட் அதுக்குள்ளே பிரிய போகிறோம்லன்ட்டு. அப்போ கீயுமே சாரி சொல்கிறான். ஏன்னா அவன் ஸ்கூல் படிக்கும்போது அவன் ஃபுட்பாலில் தானே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மிலிட்ரி ட்ரைனிங் வந்து ஸ்கூல்லே எடுத்திருந்தானா இப்போ அவன் போக வேண்டிய அவசியம் இல்லை, அது ஏன் தப்பு தான் சொல்ல. அப்போ வேகா சொல்கிறான், நீங்கள் உங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்கன்ட்டு. பட் கீயை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அவனுக்கு டீச்சர் வேலை கிடச்சிருக்கு. ஸோ ஒரு 3 மாதத்தில் கூட அவன் பெர்மனெண்ட் ஆகிருக்கலாம். பட் அது நடக்காமல் போயிடுச்சு. அதோட இவன் இந்த 2 வருஷம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது இவன் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறான் அதெல்லாம் அவனுக்கு தெரியல. அந்த குழப்பத்தில் தான் கீ இருக்க. அப்போ வேகா சொல்கிறான், இங்கே பாருங்கள், நீங்கள் திரும்பி இதுலேருந்து வெளியே வரும்போது அப்போ என்ன பண்ணலான்ட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு ஹோப்லெஸ்ஸாக ஒன்றும் லைஃப் இருக்காதுன்னு சொல்ல. கீ ரொம்ப எமோஷ்னல் ஆகி வேகாவை ஹக் பண்ணிக்கிறான். இன்னொரு பக்கம் கணித்தை காட்டினாங்கன்னா அவன் பிளேனில் இருக்கும்போது இப்போ அவங்க இறங்க போகிறாங்க போல். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு கேட்க, நான் நேராக போய் டோட்டோவை தான் பார்க்க போகிறேன்னு கனி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பையுமே நான் ஷாப்பிங் போக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வெளியே வேற நல்லா மழை வர்ற மாதிரி வெதர் இருக்குல்லன்னு இவங்க பேசிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு ஆபத்து என்னென்னா வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது, டர்புலன்ஸில் போய் மாற்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இவங்க ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் உடனே போய் பேசஞ்சர்லாம் பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சேஃப்டிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு இவங்க போய் அவங்களோட சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃப்ளைட் ரொம்பவே ஆடுது, எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அப்போ கணித்தோட ஞாபகத்தில் வர்றது எல்லாமே டோட்டோ தான். டோட்டோ சொல்லியிருப்பான், அவங்க ஒரு டைம் பீச்சில் இருக்கும் போதெல்லாம், இப்போ இங்கே சுறா வந்தால் கூட நான் சுறா கிட்ட போராடி உன்னை காப்பாற்றுவேன், சுனாமி வந்தாலும் நான் காப்பாற்றுவேன், 24 மணி நேரமும் உனக்கு எந்த ஆபத்து வராமல் பக்கத்துலேயே இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ கணித்து நினச்சி பார்த்துட்ருக்கான். அதோட அது ரொம்ப மோசமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஃப்ளைட்டு உயிர் பயம் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்லேயே தெரியுது. இன்னொரு பக்கம் டோட்டோ வந்து கீவேகா அங்கங்கே இருக்காங்கல்ல, அங்கே தான் இருக்கான். ஸோ அப்போ அந்த இன்னொரு பையன் வந்து சொல்கிறான், இப்போ ஃபவுண்டேஷன்லேருந்து கால் வந்துச்சுன்னு. அதை கேட்டு டோட்டோ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். என்னென்னா இப்போ நேராக இவங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க, கீயும் தான் போயிருக்கான். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க அப்டேட் என்னென்னா, ஃப்ளைட் வந்து இப்போ எமர்ஜென்சி ரீசன்ஸ்க்காக அவங்க இறக்கிட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, ஒருத்தங்க இறந்துருக்காங்கன்னு சொல்ல டோட்டோ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். அப்போ கீ சொல்கிறான், கவலைப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்ட்டு. பட் டோட்டோ பொறுத்த வரைக்கும் நான் என் பார்ட்னரை பற்றி மட்டும் கவலைப்படல, அங்கே இருக்க எல்லா உயிரும் உயிர் தானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயத்தில் தான் போகிறான். அங்கே நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, ரெஸ்கியூ டீம் நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவன் கணித்தை தேடுறான், அவன் எங்கே இருக்கானே தெரில. டோட்டலும் பயங்கரமாக அவன் அந்த பயப்படுறது அவன் கண்ணிலே தெரியும். கணித்துக்கு என்ன ஆச்சுன்னு அவன் தேடிட்டு இருக்கும்போது அப்போ பை வந்து டோட்டோ பார்த்துறா. டோட்டோ இங்கே வாவான்னு சொல்ல அங்கே போய் பார்த்தா கணித்துக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கும் போல். அங்கே இன்னொரு பேசஞ்சர் வேறு மயக்கமாயிருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரில. ஸோ டோட்டோ வந்து மற்ற ஆளுங்களை கூப்பிட்டு அந்த இன்னொரு பேசஞ்சரை தூக்கிட்டு போக வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் கணித்தை பார்த்தா கணித்துக்கு தான் அந்த காலில் அடிபட்டிருக்குல்ல, அவன் வந்து மற்ற பேசஞ்சருக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அவனுக்கு இப்படி அடிபட்டிருக்கு. அப்போ டோட்டோ சொல்கிறான், நான் உன்னை இழந்துட்டேன்னு பயந்துட்டேன் தெரியுமான்ட்டு. அப்போ கணித்துமே நானுமே அப்படி தான் நினச்சேன், நான் பிளேனில் இருக்கும்போது என் கண்ணு முன்னாடி வந்ததெல்லாம் நீ மட்டும்தாங்கிறான். அந்த நேரத்தில் அட்லீஸ்ட் உனக்கு ஒரு குட் பை கிஸ் கூட கொடுக்க முடியலன்னு தான் நான் வருத்தப்பட்டேங்கிற மாதிரி சொல்ல. அப்போ டோட்டோ திட்டுறான், தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாத, இங்கே இந்த இடத்துக்கு வரக்குள்ள நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, உன்னை இழக்க போகிறோங்கிற பயத்தை கூட என்னால் ஏற்றுக்கவே முடியல, இப்படிலாம் பேசாதுன்னு சொல்லிட்டு அவன் கணித்தை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ கணித்தும் பரவாயில்ல, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு டோட்டோவை ஆறுதல் படுத்திகிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவில் வர அடுத்த ஃபைனல் எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.